மற்றும் ஒரு முக்கிய செய்தி, தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பால் டேனிஷ் கோட்டை பிரதான மதில் சுவற்றிற்கு முன்பாக உள்ள பாதுகாப்பு முள்வேலி தடுப்பு சுவர் இடிந்துவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். செல்லப்பா வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. டெல்டா மற்றும் கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கனமழையானது நேற்று காலையிலிருந்து தற்போது வரை பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் 123.90 மில்லிமீட்டரும், தரங்கம்பாடியில் 102 மில்லிமீட்டரும் சீர்காழி 107 மில்லிமீட்டர் சராசரியாக பெய்துள்ளது. சராசரியாக 95.78 மில்லிமீட்டர் தற்போது பெய்துள்ளது. இதனால கடல் வழக்கத்துக்கு மாறாக சீட்டுத்துறையில் காணப்படுகிறது. இதனால கிபி 1620ஆம் ஆண்டு டென்மார்க் படைத்தளபதி ஓவர்கிட் என்பவரால் தரங்கம்பாடி கடற்கரையில் கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற டேனிஷ் கோட்டை உள்ளது. இந்த கோட்டை 1978ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. டேனிஷ் காலத்துல கோட்டைக்குள் கடல் நீர் புகாத வண்ணம் செங்கல் சுண்ணாம்புகள்லாம் தடுப்பு சுவர் வச்சு எழுப்புனாங்க. அந்த சுவர் கடல் அரிப்பால் அடித்து செல்லப்பட்டது. அந்த காட்சியை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் டேனிஷ் கோட்டை தற்போது 3வது முறையாக பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ள நிலையில இந்த கடல் சீற்றத்தின் காரணமாகவும் கடலின் வேகம் காரணமாகவும் கடலில் அரிப்பு ஏற்பட்டு அந்த மதில் சுவர் ஓரமாக உள்ள மண் சுவர்கள்லாம் அரிப்பு ஏற்பட்டு கடலில் அந்த தடுப்பு சுவர் முள்வேலி தடுப்பு சுவர் மீது அலையானது அடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால டேனிஷ் கோட்டை பாதிப்பு ஏற்படும் என்ற அபாயம் இருக்கிறது. இதனால சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த டேனிஷ் கோட்டைக்கான முள்வேலியை சரியமை செய்யும். இதிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு கோட்டையின் கடற்கரை பகுதியுள்ள 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கருங்கல் கொட்டி சீரமைக்க வேண்டும் என்றும், வரும் மழைக்காலங்களில் இது பிரதான சின்னமாக இருப்பதால் வரும் மழைக்காலங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.